ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உனக்கு உலகிலும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய பரமதகப்பன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பாற்றுகிறார். எரேமியா 33 வசனம். இந்த செய்தியானது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் எவ்வளவு உறுதியாய் இருப்பார், அவர் எவ்வளவாய் அதை நிச்சயம் செய்து முடிப்பார், அதனுடைய நிச்சயம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியை நமக்கு சொல்கிறார். கர்த்தர் சொன்னால் சொல்லுதான், ஒரு வாக்கு மாறமாட்டார். ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதியில் நாம் புரிந்து கொள்ளலாம். அது என்னவென்றால், கர்த்தர் ஒரு மனிதனை அல்லது ஒரு ஜனத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை, ஒரு இனத்தை, ஒரு பரம்பரையை, ஒரு சந்ததியை இப்படி தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டதுதான். அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டதுதான். அவர்களை எப்படியும் தம்மோடு சேர்த்து கொண்டார், கைவிட. அதாவது இந்த உலகத்தில் 3 வல்லமைகள் செயல்படுகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். முதல் வல்லமை கர்த்தருடைய வல்லமை, தேவ வல்லமை இந்த பூமியில் செயல்படுகிறது. கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். அதற்குள் அந்த மனிதன் எப்படியும் செயல்படலாம் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறார். நம்மை சுதந்திரவாதியை படைத்திருக்கிறார், அடிமையா அல்ல. கர்த்தர் சொல்வதை மட்டும் கேட்டு வாழ்வதல்ல, நமக்கென்று விருப்பங்கள், நமக்கென்று சுதந்திரம், அதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விருப்பப்படி சிந்திக்கலாம், விருப்பப்படி தேர்ந்தெடுக்கலாம், பரிசுத்த வாழ்வையும் தேர்ந்தெடுக்கலாம், பாவ வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அது நம்முடைய விருப்பம். ஆனால் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கேற்ற தண்டனையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது அது கர்த்தருடைய விருப்பம் அல்லவா? அது போல நமக்கு உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, இந்த பூமியில் உனக்கு இந்த எல்லை உண்டு, இதையெல்லாம் நீ செய்யலாம், இதை நீ முடிவெடுத்துக் கொள்ளலாம், நீ எப்படியும் இருக்கலாம் என்று அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதே போல முதலில் தேவ வல்லமை, அடுத்தது மனித வல்லமை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தம் சாத்தானின் வல்லமையும் இந்த பூமியில் ஆளுகை செய்ய தொடங்கியது. அவனும் பொல்லாத ஆவிகளும் இந்த பூமியில் சுற்றி வருகின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருளின் அந்தகார பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. மனிதனுக்குரிய செயல்பாடுகளும் இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக 3 வல்லமைகள் இந்த பூமியில் செயல்படுகிறது. எந்த ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால், நற்காரியங்கள் இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வல்லமையும் மனிதனுடைய வல்லமையும் சேர வேண்டும். தீய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், பொல்லாத ஆவியின் வல்லமையும் இந்த மனிதனுடைய வல்லமையும் சேர்ந்திருக்கும். இதில் என்ன? அதாவது தீய மனிதர்களை சாத்தான் ஆளுகை செய்து பூமியில் தீமையை நடப்பிப்பார். கர்த்தர் பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டு அந்த மனிதர்களை பரிசுத்தமாக்கி, இன்னுமாய் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவர்களை பயன்படுத்தி இந்த பூமியில் நற்காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஏன் இப்படி? மனிதனுக்காக இந்த பூமியை படைத்தார் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை முதலில் வைத்து இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் மனிதனுக்குரியது. பூமியில் உள்ள அனைத்தும் மனிதனுக்குரியது, மனிதனுடைய சொத்து, மனித இனத்தின் மொத்த சொத்து என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் நற்காரியங்களாக இருந்தாலும், கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் மனிதன் மூலமாக செயல்படுத்துவார். அதே போல பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் அது மனிதனை பயன்படுத்திதான் செய்யும். இப்படிதான் காரியங்கள் நடக்கின்றன. இதை குறித்து நாம் தெளிவாய் பார்க்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை, நற்காரியங்களை செய்ய வேண்டும், நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அது எந்த அளவுக்கு உறுதியானது, அது எந்த அளவுக்கு மாறாமல் நடக்கும் என்று கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேலில் இந்த சம்பவம், இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக
எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட காலத்தில் நடந்த சம்பவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த சமயத்தில், அதாவது இஸ்ரவேலர்கள் யூதர்களையும் எருசலேமின் குடிகளையும் நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து எருசலேமை சுற்றி முற்றுகை போட்டிருக்கிறார். கொஞ்சம் ஜனங்களை சிறையிருப்புக்கு பிடித்து கொண்டு போய்விட்டார். ஒரு முறை பிடித்து கொண்டும் போய்விட்டார். அப்பொழுது எரேமியா ஐயா காவல் சாலையின் முற்றத்தில், ஜெயிலின் முற்றத்தில் ஐயா காவல் வைக்கப்பட்டிருந்தார். எரேமியா ஐயாவையும் காவல் வைத்திருந்தார்கள். ஏன்? அந்த ராஜா, யூதாவின் ராஜா செய்த வேலை, சிதேக்கியா செய்த வேலை. ஏன் என்றால் எல்லா தீர்க்கதரிசிகளும் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சிதேக்கியா ராஜாவுக்கு அவருடைய மன விருப்பத்தின்படி சந்தோஷப்படுத்தும்படி தவறான பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். பாராட்டினார் ராஜா. எரேமியா ஐயா கர்த்தருடைய உண்மையான வார்த்தையை சொன்னார். அதாவது, நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவீர்கள், மிகப்பெரிய தீங்கு வருகிறது என்று சொன்னார். கடினமான வார்த்தைகள், கருகலான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை உண்மையாய் நேர்மையாய் ஒரு தீர்க்கதரிசியாய் எரேமியா சொன்னார். அதனால் எரேமியாவின் மேல் கோபப்பட்டு சிதேக்கியா ராஜா காவல் சாலையின் முகத்தில் சிறை வைத்து விட்டார். அங்கு எரேமியா சிறை வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அதையும் கர்த்தர் மீண்டுமாக எரேமியா சிறை வைக்கப்பட்ட பின்பும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது முடிந்தது. அடுத்தது இரண்டாவது விசையும் அவர் சிறையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் மீண்டுமாக எரேமியாவிடம் பேசி இன்னும் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை குறித்து நாம் முதல் முறை என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் என்றால், அதாவது சிறை வைக்கப்பட்ட பின்பு முதலில் எரேமியா, அதாவது சிறை வைக்கப்படுவதற்கு முன்பாக எரேமியா ராஜாவினிடத்தில் போய், இப்படி நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவார் என்று, தேசம் கொள்ளையாகும் என்று கருகலான வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்படி சொன்ன போது சிதேக்கியா ராஜா சிறை வைத்து விடுகிறார் எரேமியாவை. சிறை வைக்கப்பட்ட பின்பு எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்னவென்றால், சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் அப்படியே போய்விடுவதில்லை, நான் மீண்டும் அவர்களை கொண்டு வருவேன், யூதாவை மீண்டும் கட்டுவேன், எருசலேம் மீண்டும் கட்டப்படும் என்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை, திரும்ப எருசலேம் கட்டப்படுவதை குறித்தும் யூதர்கள் திரும்பி தங்கள் சுயதேசத்திற்கு வரப்போகிறார்கள் என்றும் நல் வார்த்தைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எரேமியா மூலம் சிறைச்சாலையில் இருக்கும் போது சொல்லுகிறார். அதை எரேமியா சொல்லிவிட்டார். முதல் முறை சொல்லி முடித்து விட்டார். நல் வார்த்தைகளை, மங்களகரமான வார்த்தைகள் வருகிறது, அதையெல்லாம் ஐயா சொல்லுகிறார். இரண்டாவது திசை எரேமியாவிடம் கர்த்தர் பேசுகிறார். ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு உறுதிப்படும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தைகளை திடப்படுத்தி உருவேற்படுத்துகிற யெகோவாகிய தேவன் நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முழு நம்பிக்கையோடு இருங்கள். ஏனென்றால் அந்த சூழ்நிலைகள் நாம இருந்தாலும் அந்த நிலையில் இருக்கும் பொழுது கொஞ்சம், அதாவது சூழ்நிலைக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் எதிரெதி சூழ்நிலைகள் இருக்கிறது. சிறைபிடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இங்கு தேசம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாழடைந்து கொண்டிருக்கிறது, மிகவும் துன்பமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் நல்ல காரியங்கள், நல்ல வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்பொழுது விசுவாசிப்பதற்கு எல்லோருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சாதாரண மனிதர்கள் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நம்ம அந்த அளவுக்கு மனப்பக்குவம் தேவை. எந்த சூழ்நிலையிலையும் எதையும் செய்ய கர்த்தரால் முடியும். சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் செய்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு செயலை செய்வதற்கு சூழ்நிலைகள் சரியாக இருந்தால்தான் செய்வார் என்றெல்லாம் இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் எதையும் செய்ய கர்த்தருக்கு வல்லமை உண்டு. துன்பமான காலமாய் இருக்கிறதே, அதாவது மோசே ஐயா திக்குவாயா இருந்தார். அவர் திக்கி திக்கி பேசினார். என்னால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்த முடியும் என்று கேட்டார். முதல் முறை
முட்செடியில் கர்த்தர் தோன்றி பேசிய போது மோசே ஐயா சொன்னார். ஆனால் அவர் 40 வருடங்கள் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் அதற்கு பின்பு எங்கேயும் திக்கி பேசியதாக வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. ஒருவேளை குணமாகி இருக்கலாம், அல்லது அந்த நேரத்தில் அவர் கர்த்தருடைய காரியத்தை செய்யும் பொழுது ஜனங்களோடு பேசும்போது மட்டும் திக்காமல் இருந்திருக்கலாம். அவருடைய பலவீனத்தினால் அங்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கர்த்தர் அந்த ஊழியத்தை முழுமையாய் மோசேயா செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது, மோசேயா கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார், சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார், நல்லபடியாக எல்லா காரியத்தையும் செய்தார் மோசேயா. சூழ்நிலைகள் முக்கியம் அல்ல, நம்முடைய பலன் முக்கியம் அல்ல. அதாவது நம்முடைய பலன் குறையும் பொழுது, நம்மிடத்தில் குறைவுகள் இருக்கும் பொழுது, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம் தேவன். அதனால் நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி விடுவார். எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறதே, என்னால் இது முடியுமா, நான் இதை செய்ய முடியுமா என்று நாம் தவிக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் செய்ய சூழ்நிலைகள் முக்கியம் அல்ல, பலன் முக்கியம் அல்ல. கர்த்தருடைய சித்தம், அவன் மனம் வைத்தால் எதையும் செய்து முடிப்பார் என்பதற்கு மோசேயாவின் வாழ்க்கையும் இஸ்ரவேலர்கள் இந்த செய்தியில், இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு கர்த்தர் தந்த தீர்க்க தரிசனங்களும் சாட்சியா இருக்கிறது. அதாவது இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கு கொஞ்சம் பேர், இங்கு கொஞ்சம் பேரா இருக்கிறார்கள். இன்னும் எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிறார், சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் மீண்டுமாய் திரும்பி வருவார்கள், மீண்டும் வந்து எருசலேம் செழிப்பாகும் என்று சொல்லுகிறார். அவர் யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். கர்த்தருடைய நாமம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். நீ எட்டாததும் நீ அறியாததும், அதாவது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சொல்லி தருவேன். உனக்கு தெரியாத காரியங்களையும், உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களையும் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய காரியங்கள், நம் தகுதிக்கு நம் பலனுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், பல காரியங்கள், அதையெல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொள்வேன், புரிய வைப்பேன். உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை உனக்கு சொல்லி தந்து உனக்கு புரிய வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் வல்லமைக்கு மேலான வல்லமை அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தருவார், பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே சந்தோஷமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். நாம் கேட்டால் கிடைக்கும். சில காரியங்கள் வேதாகமத்தில் சில சட்டத்திட்டங்கள் உண்டு, ஆவிக்குரிய சட்டத்திட்டங்கள் உண்டு. நாம் கேட்டால்தான் கிடைக்கும். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் கேட்டால் அது நமக்கு விருப்பம் இருக்கிறது என்று பொருள். கர்த்தராக வந்து இதை எடுத்துக்கொள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தால் நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ என்று யோசிப்பார். நாம கேட்டால்தான் அந்த காரியங்கள், சில காரியங்கள் அப்படிதான் நாம கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பும் கூட அப்படிதான். நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வருகிறோம், கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே போல பல காரியம் ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருந்தார். நேபுகாத்நேச்சார் ராஜா வருவதற்கு முன்பாக, யூதாவை சிறைப்பிடித்துக் கொண்டு போக வருவதற்கு முன்பாக, முற்றுகை போடும் முன்பதாகவே கர்த்தர் சொல்லி இருந்தார். அதாவது எதிரி நாட்டு ராஜா இங்கே வந்து உங்களை கொன்று போடுவான், பலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவான், யூதா தேசம் முற்றுகை போடப்படும், எருசலேம் முற்றுகை போடப்படும். இதையெல்லாம் நடக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் ராஜா சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது நீங்கள் அவனோடு போய்விடுங்கள், எதிர்க்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், இங்கே போக மாட்டேன் என்று இருப்பவர்கள் தான் கொல்லப்படுவார்கள். அதனால் நீங்கள் போய்விடுங்கள், இது என்னால் வந்தது, நானே இந்த நியாய தீர்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு ராஜாவோடு கூட போய்விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால்
எருசலேமின் குடிகளும் யூதா ஜனங்களும் கல்தையரோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். யுத்தம் செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எதிரிகளோடு யுத்தம் செய்யாதிருங்கள், நீங்கள் தோற்று போவீர்கள் என்று சொன்னார். அழித்து போவீர்கள். அதனால் சிறைபிடிக்கப்பட்டால் நீங்கள் போங்கள் அவனோடு, உங்கள் உயிர் காப்பாற்றப்படும், உங்கள் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட 70 வருட காலங்கள் நீங்கள் அங்கு சிறையிருப்பில் இருக்க வேண்டும், இது என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். யூதர்களும் எருசலேமின் குடிகளும் தவறு செய்கிறார்கள். ஓய்வு நாளை சரியாக சுமார் 400 வருடங்களாக ஆசரிக்காமல் தவறு செய்கிறார்கள். அதற்கு நியாய தீர்ப்பாக ஓய்வு நாட்களை இவர்கள் அனுசரிக்க வேண்டிய 70 வருடங்கள், மொத்த நாட்கள் 70 வருடங்கள். இத்தனை நாட்களையும் நீங்கள் அங்கு இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு ஓய்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது நியாய தீர்ப்பா இருக்கிறது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. நான் கொடுக்கும் அந்த நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அந்த எதிரியிட துன்பம் என்றாலும் அந்த எதிரியோடு போய்விடுவது உங்கள் உயிருக்கு நல்லது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு எதிர்த்து நிற்க கூடாது. ஆனால் இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். நாங்கள் அங்கு சிறைபிடிக்கப்பட்டு போக மாட்டோம், எங்களை எதிர்த்து வருகிற அந்த ராஜாவோடும் அந்த சேனையோடும் நாங்கள் யுத்தம் செய்வோம் என்கிறார்கள். அப்படி செய்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர்களை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக ஏற்கனவே சொல்லி இருந்தும் எச்சரிப்பை கொடுத்திருந்தும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கல்தையரோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். இதை கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். அவர்கள் வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். யூதா ராஜாவின் வீடுகளிலும் இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் செய்யப்பட்டது. இவர்கள் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனையை அனுபவிக்கும்படியாக அவர்கள் இருதயமே அவர்களை வழி நடத்துகிறது என்பது போல அவர்கள் இங்கிருந்து கல்தையரோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். அவர்கள் வரும்போது அவர்களுக்கு இணங்காமல் எதிர்த்து நின்று பட்டயத்தால் கொல்லப்பட போகிறார்கள். அவர்கள் வீடுகளும் யூதா ஜனங்களின் வீடுகளும் யூதா ராஜாவின் வீடும் பிரேதங்களால் நிரப்பப்படும், கொல்லப்படுவார்கள் அநேகர் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நமக்கு நாமே தீமை வரவழைத்துக் கொள்வது, நம் கையை எடுத்து நாமே கண்ணில் குத்திக் கொள்வது போன்ற செயல் இங்கு நடக்கிறது. நாம் அக்கிரமம் செய்தால் நம் கையே நம்மை அடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கு இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. கர்த்தர் காப்பாற்ற நினைத்தாலும் அவர்களாக போய் விட்டில் பூச்சி நெருப்பில் விழுவது போல அவர்களாகவே தங்களுக்கு அழிவை தேடிக் கொள்கிறார்கள். இதுதான் பாவிகளுடைய நிலை. பாவத்தின் ஒரு ஒரு பரிமாணம் என்று சொல்லலாம். பாவம் செய்கிற மனிதன் மற்றவர்களால் தண்டிக்கப்படுவான், கர்த்தரால் தண்டிக்கப்படுவான், இது தெரிந்த காரியம். ஆனால் தனக்கு தானே தண்டனையை வரவழைத்துக் கொண்டது, இதுவும் நடக்கும். இது ஆச்சரியமான காரியம். தன்னை தானே அழித்துக் கொள்வது, தனக்கு கேடு உண்டாக தானே இப்படிப்பட்ட செயல்களை செய்து மாட்டிக்கொள்வது. இன்று கர்த்தர் அப்படிதான் மனிதன் நியாயத்திருக்கிறார். அவன் தீமையான வழிகள், அவன் கால்களே அவனை கொண்டு போய் குழியில் தள்ளுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனே ஓடி போய் நெருப்பில் விழுவது போல பாவத்தில் விழுந்து பாவம் செய்கிறான். அதற்கு தண்டனையை அவனை வரவழைத்துக் கொள்கிறார். கர்த்தர் காப்பாற்றதான் எப்பொழுதும் எச்சரிக்கிறார் மனிதனை. நாம தான் நமக்கு தீமையை வரவழைத்து மனித இனம் இதை கண்டு நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். இந்த யூதா ஜனங்களும் அப்படிதான் நடத்தி கொள்கிறார். கொஞ்சம் பேர் பாபிலோனுக்கு எதிரி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பிராணம் தப்பித்துக் கொண்டார்கள். அங்கு போய் 70 வருடங்கள் இருக்க போகிறார்கள். வீடுகள் கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்கள் வாழ்ந்து 70 வருடங்கள் கழித்து அடுத்த அவர்கள் வரப்போகிறார்கள் இஸ்ரேல் தேசத்தில் யூதாவுக்கு எருசலேமுக்கு வரப்போகிறார்கள். இங்கிருந்து எருசலேமிலேயே இருந்து ராஜாவோடு எதிரியோடு போராடி அழிந்து போகிற ஜனங்களும் அநேக துன்மார்க்கங்கள், அதாவது கொஞ்சம் பாவம் செய்தவர்கள் கொஞ்சமாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம்
கீழ்ப்படுகிற குணமுடையவர்கள், இருதயத்தில் கொஞ்சம் தாழ்மை உள்ளவர்கள் கூட பாபிலோனுக்கு போய் தப்பித்துக் கொள்கிறார்கள். இங்கேயே இருந்து அநேக மிக பெருமையும் கர்வமும் பிடித்து கர்த்தருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தின, கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு 10 கட்டளைகளுக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்தவர்கள், மிக பெருமை பிடித்தவர்கள், பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்ட வலுசற்பத்தினால் நிரப்பப்பட்ட அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் அங்கேயே இருந்து யுத்தம் செய்து அழிந்து கொள்கிறார்கள். இந்த காரியங்களை நாம் சரியாக கவனித்து நம் வாழ்க்கையை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம், அதற்கு தண்டனை வந்தாலும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரின் கிருபையை கேட்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எனக்கு இந்த வலி இருக்கிறது, இந்த வேதனை இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, நான் செய்த தவறு, எனக்கு இந்த தண்டனை வந்திருக்கிறது, என் மன்னியும், என்னை இந்த பாடுகளிலிருந்து விடுதலையாகும் என்று நம்மை நாமே தாழ்த்தி நான் செய்தேன் என்று அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு அதை விட்டு விட்டு மனதால் திருந்தி இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் நம்மை மன்னித்து நம்மை அரவணைத்து சேர்த்து நம்மை வாழ வைக்கிற நல்ல தகவல். அதை செய்ய வேண்டும். நான் எல்லாம் ஒன்றும் குற்றவாளி அல்ல. நான் என்ன தவறு செய்தேன்? எல்லார் வாழ்க்கையிலும் வருகிற துன்பம் தான். 40 வயதானால் சுகர் வரதான் செய்யும், பிபி வரதான் செய்யும். இதெல்லாம் இயற்கை. உணவு சரியில்லை, அதனால் வருகிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. உலகத்தில் எல்லோருக்கும் அப்படி வருகிறது இல்லை. நமக்கு நோய் நொடிகள் வருவதும், பிரச்சனைகள் வருவதும், பாடுகள் வருவதும் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், துன்மார்க்கத்தின் நிமித்தம். கர்த்தர் அறியாமல் தேவ பிள்ளைகளுக்கு எதுவும் நடப்பதில்லை. இந்த பூமியில் தற்செயலாக தானாக எதுவும் நடப்பதில்லை. கர்த்தர் அறியாத செயல் இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு நடப்பதை எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யும் அக்கிரமங்களுக்கு நியாயத்திற்பை கட்டளையிடுகிறார். நம்முடைய தாழ்மைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய ஒழுக்கம் இவைகளை பார்த்து அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் தவறுவதில்லை. மனிதன் தவறு செய்யும் போது நியாயம் தீர்க்கவும் அவர் தவறுவதில்லை. அவர் நீதியின் சூரியனாயிருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் மிக நல்லவர். இந்த பூமியில் எதுவும் சிறு அசைவு கூட துல்லியமாய் கணக்கிடப்பட்டு நியாயமாய் நீதியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இந்த பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் அது புரிந்துவிடும். பூமி சுழலுகிறது, கிரகங்கள் சுழலுகிறது, துல்லியமாக, மிக மிக துல்லியமாக சரியான முறையில் செயல்படுகிறது. எல்லாம் அண்ட சராசரமும் சரியாய் செயல்படும் பொழுது இந்த பூமியில் மட்டும் யாரும் அறியாத காரியமாய் எல்லாம் மழை வருவது, வெயில் வருவது, நிலநடுக்கம் வருகிறது, புயல் காற்று வருகிறது, நன்மையும் நடக்கிறது, தீமையும் நடக்கிறது. இது மட்டும் ஏனோ தானோ என்று வருகிறதா? அண்ட சராசரமும் துல்லியமாய் செயல்படுகிறது என்று விஞ்ஞானிகளே சொல்லிவிட்டார்கள். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நமக்கு நிரூபித்து காட்டிவிட்டன. மாறு பேச்சு பேச வேலையே இல்லை. சூரியன் தன் இயக்கத்தில் சரியாய் நடக்கிறது, பூமி நடக்கிறது, நிலா, மற்ற கோள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், எல்லாவித விண்கற்கள், வான்வெளியில் இருக்கிற அத்தனையும் மிக துல்லியமாக, மிக சரியாக எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கணக்கீட்டின்படி அதன் பாதையில் அது செல்கிறது. ஒரு துல்லியமான வேகத்தோடு, ஒரு சரியான எல்லாம் முறைப்படி நடக்கிறது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு யாரோ ஒருவர் இயக்குகிறார் என்பதை இந்த யூனிவர்ஸ் ஆனது விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, சில நேரங்களில் ஒரு விண்கற்கள் வரும், இத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை இந்த வால் நட்சத்திரம் வரும் என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இது 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரும், 120 வருடங்களுக்கு ஒரு முறை பூமியின் அருகே வரும். துல்லியமான வேகத்தோடு மிக சரியாய் அது நடப்பதினால் தானே சரியாக ஒவ்வொரு முறையும் அதே வேகத்தோடு
அதே பாதையில் அது செல்வதனால் தான் அந்த நேரத்தில் அது வருகிறது. பாதையும் அதன் வேகமும் எல்லாம் சரியாக நடப்பதினால். அப்படி வான்வெளியில் இருக்கிற எல்லா காரியங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டிருக்க, இந்த பூமியில் மட்டும், இந்த சிறு பூமியில், மிக சிறிய பூமி இது, இதில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் நாம் எல்லாம் இருக்கிறோம், மிக சிறியது. வான்வெளியை ஒப்பிடும்போது இது மிக ஒரு தூசு போன்றது. யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பூமியானது ஒரு தூசை விட சிறியது. அப்படி இருக்க எல்லாம் முறைப்படி, சட்டப்படி, ஒழுங்கான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்குமானால், இந்த பூமியில் நடப்பதும் ஒழுங்கான ஒரு முறையில் தானே நடக்கும். நம் வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்கள் இதையெல்லாம் கவனித்து பார்க்கலாம். உதாரணத்திற்கு பூமியில் மனித பிறப்புகளை பார்க்கலாம். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறக்கிறது, அதையெல்லாம் சமமான கணக்கீட்டின்படி பிறக்கிறது. அதில் ஒரு சரியாக நடக்கிறது. ஒரு 10 வருடங்களுக்கு வெறும் ஆண் குழந்தைகளே பிறந்தால் என்ன நடக்கும்? ஏன் அப்படி நடப்பதில்லை? வெறும் பெண் குழந்தைகளே பிறந்தால் என்ன ஆகும்? ஏன் அப்படியெல்லாம் நடப்பதில்லை? இதையெல்லாம் யார் நிர்ணயிக்கிறார்? நமக்கு மேலே ஒரு வல்லவர் உண்டு என்பதை இதையெல்லாம் அடையாளப்படுத்தவில்லையா? சரி, அடுத்ததாக பல காரியங்களை பார்க்கலாம். நாம் சிறு வயதில் நம் மனநிலை எப்படி இருக்கிறது? 10 வயது வரை நம் மனநிலை ஒன்று போல. 20 வயது ஆகும் போது நம்முடைய மனநிலை வேறுபடியாக மாறுகிறது. முதிர் வயதாகும் போதும் நம்முடைய மனநிலை மாறுகிறது. இந்த மாற்றம் நம் சரீரத்தின் முதுமை வருவது, வளர்ச்சி, சிறு வயதில் வளர்ச்சி, வாலிப வயதில் பலன், அதன் பின்பு முதிர் வயதாகும் போது வரும் சரீர மாற்றங்கள், இதெல்லாம் எப்படி ஒரே மாதிரியாக நடக்கிறது? பெண்களின் உடல்நிலை, பிரசவ நேரங்கள், அந்த காலம் 10 மாதம் என்பது, இதெல்லாம் துல்லியமாக அப்படியே மிக சரியாக ஏன் நடக்கிறது? எப்படி நடக்கிறது கேட்டால் நம் டிஎன்ஏ கோடிங் என்று சொல்வோம். அந்த டிஎன்ஏ கோடிங் எப்படி கரெக்டாக வருகிறது? தாயிடமிருந்து பிள்ளைகளுக்கு என்று. இப்படியாக வான்வெளியில் ஏற்படுகிற மாற்றங்கள், செயல்பாடுகள் எல்லாம் மிக துல்லியமாக, மிக சரியாக, ஒரு முறைப்படி, அந்த சட்டதிட்டங்களுக்கு மாறாமல் வான்வெளியின் கிரகங்களில் இருந்து அதன் எல்லாவித கிரியைகள், மிக பெரிய பொருட்களில் இருந்து, இந்த பூமியில் இருக்கிற அணுக்கள் முதல் இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்களின் டிஎன்ஏக்கள், இவை மூலமாக மிக துல்லியமான செயல்பாடுகள் எல்லாம் மிக சரியாக நடந்து கொண்டு வரும் பொழுது, மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்கள் மட்டும் தானாக நடப்பது, இயற்கை தானாக செயல்படுகிறது, தற்செயலாய் நடப்பது. இன்று என்ன இருக்கிறது? பூமியில் மட்டும் தற்செயலாய் எப்படி எது நடந்துவிடும்? இந்த விஞ்ஞானத்தை நாம் கற்று வான்வெளியையும் அணுக்கருவையும் அதன் செயல்பாடுகளையும் நாம் கவனித்து படிக்கும் பொழுது எல்லாம் திட்டமிட்டபடி, முறைப்படி, கணக்கீட்டின்படி, மிக துல்லியமான ஒருவரின் ஆளுகையில்தான் நடக்கிறது என்பது மிக தெளிவாய் தெரிகிறது. ஒருவர் இருக்கிறார், அவர் திட்டமிட்டிருக்கிறார், அவருடைய திட்டத்தின்படிதான் எல்லாம் செயல்படுகிறது என்பது மிக தெளிவான புரிதலாய் இருக்கிறது. சற்று நாம் ஞானமாய் யோசிக்கும் பொழுது இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் மிக துல்லியமான கணக்கீட்டின்படி, ஒரு ஃபார்முலாவுக்குள் அடங்கிய வழியில் தான் நடக்கிறது. தற்செயலாய், தானாய், தனக்கு தானே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஒரு எரிமலை வெடித்து சிதறுகிறது என்றால், அதன் உள்ளிருந்து அந்த நெருப்பு குழம்பு வெளியே எரியும் பொழுது, அந்த லாவா வெளியே கொதித்து மேலே வரும் பொழுது, அந்த மலையின் மேல் இருக்கிற கற்கள் எல்லாம் சிதறி வெடித்து மேலே சென்று கீழே சுற்றி விழும். அதை கூட எந்த வேகத்தில் எரிமலை வெடித்தால் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கற்கள் விழும், எரிக்கற்கள் விழும், புகை மண்டலம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், நில அதிர்வு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் என்று நம்மால் கணக்கிட முடியும். நாமே கணக்கிட்டுக் கொள்ளலாம்.
இதன் வேகமும் அதனுடைய தூரத்தையும் வேகத்தை வைத்து தூரத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம். இது எத்தனை நாட்கள் இருக்கும் என்று கூட விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதே போல மழை, புயல் போன்ற எல்லா இயற்கை காரணிகளையும் இன்று கணித்து நாம் சொல்லுகிறோம். அது ஒரு கணக்கீடு. இப்படி எல்லாமே துல்லியமாய் கணக்கிடப்படக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ராஜாதி ராஜா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பிதாவாகிய தேவன் ஆளுகை செய்தே வழி நடத்துகிறார். அவர் அறியாமல் அண்ட சராசரத்திலும் பூமியிலும் மனித வாழ்க்கையிலும் எதுவும் நடப்பதில்லை. கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் நாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இவ்வுலக இச்சைகளை விட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து நம் இருதயத்தை கர்த்தர் மேல் வைப்போம். உலகத்திலிருந்து நம் இருதயத்தை எடுத்து போடுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா. ஆமென்.